வரவும் இரவும் பகலும் புறம்பும் உள்ளும் வாக்கும் வடிவும் முடிவும் இல்லாத ஒன்று வந்து வந்து தாக்கும் மனோலயம் தானே தரும் என தன்வசத்தை ஆக்கும் அருமுகவா சொல்லனாது இந்த ஆனந்தமே. போக்கும் வரவும் இரவும் பகலும் புறம்பும் உள்ளும் வாக்கும் வடிவும் முடிவும் இல்லாத ஒன்று வந்து வந்து தாக்கும் மனோலயம் தானே தரும் என தன்வசத்தே ஆக்கும் அருமுகவா சொல்லவனாது இந்த ஆனந்தமே. போதலும் வருதலும் இரவும் பகலும் வெளியும் உள்ளிடமும் வாக்கும் உருவமும் இறுதியும் ஒன்றும் இல்லாததாகிய ஒரு பரம்பொருள் அடியேனிடம் மீண்டும் மீண்டும் வந்து சார்ந்து நின்று தானாகவே அடியேனுக்கு ஒரு மன ஒடுக்கத்தை தந்தருளி அடியேனை தன்வசப்படுத்தி கொள்ளுகின்ற போது உண்டாகின்ற இணையற்ற பேரின்பம் இத்தகையது என்று கூறுவதற்கு இயலாது. 6 திருமுகங்களை உடைய முருகப்பெருமானே ஜெய். சத்குரு அருணகிரிநாத சுவாமிக்கு ஜெய். வெற்றி வேல் முருகனுக்கு ஹரோஹரா. பேய் பூதமொடு பில்லி சூன்யமும் பாய் வேங்கையதும் பறையின் அருமை செய் வாரணர் திருப்பேர் புகழ போய் மாய்ந்திடுமே புனிதம் வருமே. செய் வாரணர் திருப்பேர் புகழ போய் மாய்ந்திடுமே புனிதம் வருமே. கந்தர் அலங்கார் வரிசையிலே 73வது பாடலாகிய போக்கும் வரவும் என்கின்ற கந்தர் அலங்காரத்தை இப்பொழுது காண இருக்கு. அருணகிரிநாதருக்கு அனுபூதி நிலையிலே ஆண்டவன் சகசர தளத்திலே மயில் மீதிலே 12 கரங்களுடன் 6 முகங்களுடன் கையிலே வேலும் சேவர் கொடியும் வள்ளி தெய்வானை ஆகிய 2 மனிதர்களும் சேர்ந்து அங்கே பரிபூர்ணமாக ஓங்கார வடிவிலே ஓங்காரத்தின் உள்ளே ஒளிக்கு உள்ளே முருகன் உருவம் கண்டு தூங்கார் தொழும்பு செய்வார் என் செய்வார் எமதுவதற்கு என்று அருணகிரிநாதர் சொல்லுவார். அந்த வகையிலே காட்சி கொடுக்கின்ற நிலையிலே அனைத்தும் அடங்கி என்ன சொல்வது என்று தெரியாமல் தான் பெற்ற இன்பத்தை எடுத்து வெளியே சொல்ல முடியாமல் வாய் அடைத்து போய் நிற்கின்ற அந்த சூன்யமான நிலையை எடுத்து பேசுகின்ற பாடல் இந்த பாடல். போக்கும் வரவும் இரவும் பகலும் புறம்பும் உள்ளும் வாக்கும் மனமும் வடிவும் முடிவும் இல்லாத ஒன்று வந்து வந்து தாக்கும் மனோலயம் தானே தரும் என்னை தன்வசத்தே ஆக்கும் அருமுகவா சொல்ல ஒண்ணாது இந்த ஆனந்தமே அப்படின்னு சொன்னார். அவருக்கு ஒரு பிறப்போம் மறுபடியும் இறந்து போவோம். அந்த பிறப்புக்கும் இறப்புக்கும் நடுவில் இருக்கக்கூடியது வாழ்க்கை. பிறந்து வாழ்வார்கள், இறந்து போவார்கள். அப்போ அந்த பிறப்புக்கும் இறப்புக்கும் நடுவில் இருக்கக்கூடிய ஒரு பொருள் தான் அந்த வாழ்க்கை என்பது. அதே மாதிரி இரவு பகல், இரவுக்கும் பகலுக்கும் நடுவில் இருக்கக்கூடிய ஒரு சமயம் தான் அந்த நாள் 12 மணி நேரம். அந்த இரவும் பகலும் புறம்பும் உள்ளும் வெளியிலையும் உள்ளத்திலும் வெளியிலையும் இருக்கு, உள்ளத்திலையும் இருக்கு, உள்ளுக்குள்ளேயும் இருக்கு. வெளியில இருக்கிறது ஒரு பராகாசம், உள்ள இருக்கக்கூடியது சித்தாகாசம். இது 2 வெளியிலையும் இருக்கு, உள்ளமும் இருக்கு. வாக்கும் வடிவும், வாக்கினாலே சொல்லுகின்றோம், வடிவினாலே அமைப்பு ஏற்படுகிறது. வடிவு மறுபடியும் பிறப்பை கொண்டு வருது. வடிவும் முடிவும், பிறப்பதும் இருக்கிறது, முடிவு. பிறந்த ஒரு பொருளுக்கு முடிவு இருக்கும். அந்த பிறந்த பொருள் பிறக்காமல் இருந்தால் அதுக்கு முடிவே கிடையாது. இது பிறப்பும் இல்லாத ஒன்று, பிறப்பும் இறப்பும் இல்லாத ஒன்று இறைவன் தான். பிறப்பும் இறப்பும் இருக்கக்கூடியது நாம். இப்ப நமக்கும் இறைவனுக்கும் ஏற்படுகின்ற தொடர்பை எடுத்து பேசுகின்ற பாடல் இந்த பாடல். இரவாமல் பிறவாமல் என்னையாள் சர்க்குருவாகின்னு அருணகிரிநாதர் வேண்டுகிறார். என்ன சொல்ற? நான் இறக்கவும் வேண்டாம், பிறக்கவும் வேண்டாம். உன்னோட 2 கலந்து விட்டால் பிறப்பு இறப்பு என்பது அற்று நான் உன்னோட சேர்ந்து இருப்பேன் என்று அருணகிரிநாதருடைய வாக்கு. இராப்பகலற்ற இடம் காட்டி யான் இருந்தே துதிக்க குராப்புனையும் தண்டையும் தாழ் தருவார். இரவும் வேண்டாம், பகலும் வேண்டாம். அந்த இடத்து அது ஒரு என்ன இடம்னா அது வெற்றிடம். அந்த வெற்றிடத்துல இறைவன் இருக்கிறான் என்பது. அந்த இறைவன் இருக்கின்ற பொருளை எனக்கு காட்டி நான் இருந்தே
இறந்து போகாமல் மறுபடியும் பிறக்காமல் அந்த நடுவிலே இருக்கக்கூடிய அந்த வாழ்க்கை நிகழ்ச்சியிலே இருந்தே உன்னை துதிக்க உன் குராப்புனையும் தண்டையும் தாழ் தருவாய். உன்னுடைய திருவடியை எனக்கு குராமலர் அணிகின்ற உன்னுடைய திருவடியை எனக்கு தருவான்னு கேட்கிறார் அருள்மிகு. போக்கும் வரவும் இரவும் பகலும் புறம்பும் உள்ளும் வாக்கும் வடிவும் இல்லாத ஒன்று. வாக்கும் வடிவும் முடிவும் இல்லாத ஒன்று. வடிவின பிறப்பு, வடிவு அமைவது, இறப்பு இல்லாதது. பிறப்பு இறப்பு என்று இல்லாதவனை மறந்தவர்கள் சொர்க்கப்பதியும் மறந்து மண்ணில் மதி மறந்தவர்கள் சொன்னாங்க. பிறப்பு இறப்பு இல்லாதவன் இறைவன். பிறப்பு உள்ள இறப்பு உள்ளது நாம். இந்த நமக்கும் இறைவனுக்கும் ஏற்படுகின்ற தொடர்பிலே என்னன்னா, அது அந்த தொடர்பு ஏற்படும் போது அந்த ஒரு நிகழ்ச்சி, அந்த நெகிழ்வு மனதிலே வந்து தாக்கும். நம் மனசுக்குள்ளே நம் உடல் இருக்கிறது. முதல்ல மனத்தை உண்டாக்கி, மனம் எனும் பொருள் வான் அடை கால் கனல் புனலுடன் புவி கூடியது ஓர் உடல் வடிவு கொண்டு அதிலே 13 வகையாலே மனிதனை படைச்சான் ஆண்டவன். முதல்ல மனத்தை படைச்சதுனாலதான், மனம் இருப்பதுனாலதான் மாணவன் மனிதன் என்பது அது. மனம் இருப்பவன் மனிதன். அதனாலதான் மாணவன் மனிதன் பெயர் வைத்தாங்க. அந்த மனத்தை தான் முதல்ல வச்சு அதுலதான் எல்லாத்தையும் கொண்டு வந்து சேர்க்கிறார். அந்த மனத்துல பலவிதமான சஞ்சலங்கள், பிறந்ததுக்கு அப்புறம் எனக்கு அம்மா பால் கொடுப்பாலோ பார்த்துப்பாலோ மாட்டாலோ பல நிகழ்ச்சிகள் ஏற்படுகிறது. அந்த துன்பம் அடைகிறது. அந்த மனமானது குரங்கு போல இங்கே எங்கே தாவி கொண்டிருக்கிறது. அதற்கு ஒரு பக்குவமான இடம் கிடைக்கவில்லை. அந்த மனதை பக்குவப்படுத்துவதற்காக இறை பொருளை சொல்லி மெய்ப்பொருளை உணர்தல் சொல்லி, அந்த மெய்ப்பொருளை உணர்ந்த காரணத்தின மனமானது அடங்கி எனக்கு இது வேண்டும் அது வேண்டும் என்பதெல்லாம் துறந்து எல்லாவற்றும் அற்ற நிலை ஏற்பட்டு இறைவனை மட்டுமே சிந்தித்து வாழுகின்ற நிலையை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய அந்த ஒரு மனோதீதமானது வந்து தாக்கும். மனோலயம் தானே தரும். அந்த இறைவனை நினைத்து கொண்டிருந்தால் அந்த அந்த ஒரு நெகிழ்வானது, அந்த பக்தியானது அந்த ஆண்டவனுடைய ரூபத்தை கொண்டு வந்து உன்னிடத்திலே கொடுப்பதற்காக, அந்த இறை நிகழ்ச்சியை மெய் உணர்வை உன்னிடத்திலே கொடுப்பதற்காக வந்து உன் மனத்தை தாக்கும். அந்த மனத்திலே மனோலயத்தை கொடுக்கும். மனோலயம் தானே கொடுக்கும், தானே தரும். என்னை தன் வசத்தே ஆக்கும். இறைவன் முருகப்பெருமான கோவில்ல போய் பார்க்கறதுக்கு எல்லாரும் கியூல நிற்கிறோம். எத்தனையோ நேரம் நிற்கிறோம். 1 மணி நேரம், 2 மணி நேரம், 1 நாள் 2 நாள் நிற்கிறாங்க திருப்பதியில எல்லாம். அந்த ஒரு க்ஷணம் அந்த ஆண்டவனுடைய தரிசனத்தை இந்த புறக்கண்ணாலே பார்க்கும் போதே சாத்தல்யம் என்னமா ஆனந்தம் ஏற்படுகிறது. அந்த ஒரு விக்கிரகத்தை பொம்மையா சேர்ந்த அந்த சுவாமி சிலையை உயிர் இருக்கா இல்லையா, சக்தி இருக்கா இல்லையா என்ற கேள்வி எல்லாம் இல்லாமல் அந்த ஒரு க்ஷணம் போய் தரிசனம் பண்ணுகின்ற இந்த சாதாரண உடல் எவ்வளவு தவறு பண்ணியிருக்கிறோம், எவ்வளவு துன்பம் இருந்தாலும் இத்தனையும் மறந்து போய் அந்த ஒரு க்ஷணத்திலே அந்த ஆண்டவனுடைய நிகழ்ச்சி எப்படி நமக்கு கிடைக்கும் போது அந்த மனத்திலே ஒரு லயம் ஏற்படுகிறதோ, அதே போல இறைவன் 2 சேர்வதற்காக காட்சி கொடுத்து பிரத்யட்சமாக இருக்கும்போது எந்த மாதிரி நிலை இருந்திருக்கும் அருணகிரிநாதருக்கு. அதை சொல்ல ஒண்ணாது. அந்த நிலையை நமக்கு தன் வசத்தை இறைவன் ஆக்குகின்ற அந்த விஷயத்தை சொல்ல ஒண்ணாது. அது மட்டும் இல்ல, முருகன் எல்லா பரிமாணங்களும் உள்ளவன். கிழக்கு மேற்கு வடக்கு தெற்கு 4 திசைகள் மட்டும் அல்லாமல் மேலும் கீழும் 6 பரிமாணங்கள் கொண்ட இறைவன், 6 முகம் கொண்ட இறைவன் காட்சி கொடுக்கும் போது 10 திருமுகம் பூர்ண சந்திரன் போல 10 திருமுகம் 6உடன் 12 தோள்களுமாய் தித்தித்திருக்கும் அமுது கண்டேன். அதை பார்த்தது உண்மையை சொல்ற, நான் பார்த்தேன்னே சொல்றார். அருணகிரிநாதருடைய பரிபூர்ணமான பக்திக்கு முருகன் இறங்கி அவருக்கு சக்கரதளத்திலே சாட்சாத்காரமாக காட்சி கொடுக்கிறார். அதனால கண்டேன் அப்படின்னு அந்த நடந்த நிகழ்ச்சியை சொல்லுகின்றார். 10 திருமுகம் 6உடன் 12 தோள்களுமாய் தித்தித்திருக்கும் அமுது கண்டேன். என் செயல் மாண்டு புத்தி கமலத்தில் உருகி பெருகி போனம் ஏற்றி தட்டி கரைபொருளும் பரம ஆனந்த சாகரத்தை, அந்த ஆனந்த சாகரத்துல முங்கினா எனக்கு பேச்சு வராது, வாக்கு வராது, செயல் எழுந்து போகும், எல்லாம் மறந்து உன்னை மட்டுமே நினைப்பேன் என்கின்ற அந்த 2 கலக்கின்ற நிகழ்ச்சியை எடுத்து பேசக்கூடிய இந்த பாடல் ஒன்று இறைவனுடைய நிகழ்ச்சி, அந்த சாநித்தியம் ஒன்று வந்து என்னை தாக்கும்.
மனோலயம் தானே தரும். மனத்திலே இருக்கக்கூடிய சஞ்சலங்களை எல்லாம் அறுத்து மனம் எங்கே இருக்க மனம் பரிபூர்ணமாக சுத்தி பெறுவதற்காக மனத்திலே இருக்கின்ற குறைகள் எல்லாம் தீர்ந்து மனத்தை கலங்கம் இல்லாமல் ஆக்க வேண்டும் என்றால் உன்னுடைய திருவடி தாமரை தான் எனக்கு மனத்தின் பங்கன தங்கம் சினத்தை எடுத்து விட வேண்டும். சினம் என்கின்ற சொல்லெல்லாம் இருக்கக்கூடாது. மனத்திலே எந்த விதமான கல்முட்டமும் இல்லாமல் இறைவனை நினைக்கக்கூடிய நினைவு ஏற்பட்டால் அந்த மனத்தை சுத்திகரித்து அதற்கு லயத்தை கொடுத்து அந்த மனோலயத்தில் இறைவன் வந்து காட்சி கொடுப்பான். ஆகையினாலே போக்கும் வரவும் இரவும் பகலும் புறம்பும் உள்ளும் வாக்கும் வடிவும் முடிவும் இல்லாத ஒன்று வந்து வந்து தாக்கும். மனோலயம் தானே தரும் என்னை தன் வசத்தே ஆக்கும். என்னை உன்னுடனே இரண்டர கலக்கது. நீ வேறெனாமல் நான் வேறெனாமல் நேராக வாழ்வதற்கும் அருள் கூற நீடா சடாச்சரத்தின் மீதே பராபரத்தை நீமா இடச்சொல் அருள்வாரே அருள்கிறார். முருகப்பெருமானுடைய சடாட்சர மந்திரத்தை பீஜாட்சரத்தை உள்ளத்தை உருக்கி சொல்லி அதை மூலாதாரம் சுவாதிஷ்டானம் மணிபூரகம் அநாகதம் விசுக்தி ஆக்ஞா என்கின்ற இடத்துல எல்லாம் கொண்டு வந்து கடைசியில சகஸ்ரத்துல சாட்சாத்காரமாக முருகப்பெருமானை 6 முகங்களோட 12 கரங்களோட மயில் மேலே காட்சி கொடுக்கின்ற அந்த காட்சியை பார்த்து அந்த நிகழ்ச்சியை மனோலயத்தில் ஏற்பட்டு அது தானே தருகின்ற அந்த மனோலயத்தினாலே என்னை தன் வசத்தை ஆக்குகின்றது. முருகப்பெருமான் வசீகரமாக அந்த ரூபத்தை காட்டி அவரை இழுத்து கொண்டு போடுகின்றார். என்னை தன் வசத்தை ஆக்கும் அருமுகவா 6 முகம் இருக்கின்ற முருகப்பெருமானே என் மனத்தை உன் தன் வசத்தை ஆக்குகின்ற அருமுகவா சொல்ல ஒண்ணாது. இந்த ஆனந்தத்தை நான் வெளியில எடுத்து சொல்ல முடியாது. அதை அவரவரே அனுபவிச்சாதான் தெரியும் அப்படின்னு சொல்றார். எப்படி தெரியும்னா உயிர் போனாலும் உயிர் இருந்தாலும் எல்லாத்தையும் இந்த நிகழ்ச்சியை தானே அனுபவிச்சால் ஒன்று வேறுகளுக்கு தெரியாது. எனக்கு தீ சுட்டுதுன்னா சுட்டுதுன்னு சொல்ல முடியும். ஏற்கனவே பட்டவனுக்கு தான் அந்த சுட்டது எப்படி இருக்கும் என்பது தெரியும். ஆனாலும் அந்த உணர்வு மறந்து போயிடும். கொஞ்ச நாள்ல மறுபடியும் சுட்டாதான் தெரியும். அந்த அளவிலே இறைவனுடைய நிகழ்ச்சியை மெய் உணர்வை இறைவனை இரண்டர கலக்கின்ற நிகழ்ச்சியை அந்த ஆதீதமான துரிதமான அந்த யோகத்தின் கடைசியாக தபத்தின் கடைசியாக ஞானத்தின் கடைசியாக பக்தியின் கடைசியாக ஆண்டவனுடைய சாட்சாத்காரம் ஏற்படுகின்ற சமயத்திலே ஏற்படுகின்ற ஆனந்தத்தை அந்த மனோலயத்தை வெளியே எவருக்கும் எடுத்து சொல்ல முடியாத வேதனை ஏற்படும். அதுக்கு அந்த சமயத்துல பேச்சு வராது. மனம் நம்மை விட்டு வசத்தில் இருந்து போகும். நம்மை இழந்து இருப்போம் என்பதை எடுத்து சொல்வதற்கான பாடல். போக்கும் வரவும் இரவும் பகலும் புறம்பும் உள்ளும் வாக்கும் வடிவும் முடிவும் இல்லாத ஒன்று வந்து வந்து தாக்கும். மனோலயம் தானே தரும் என்னை தன் வசத்தே ஆக்கும். அருமுகவா சொல்ல ஒண்ணாது இந்த ஆனந்தமே என்கின்ற கந்தர் அலங்கார பாடல். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா.